பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே முக்கியமானது. ஏரிகாத்த ராமர் கோயில் பக்கத்துலேயே நடக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்காக வந்துட்டு அமைஞ்ச இடம், அது பிளான் பண்ணதில் அமைஞ்ச இடம். ஸோ ராமரோட பிளெஸிங்ஸோட திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வராரு. இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் தமிழ்நாட்டில் இருக்கும். கிக் ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷன் ஒர்க்கை இறங்கி பண்ணுங்க, அந்த எலெக்ஷன் மோடுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு திரு மோடி அவர்கள் வந்திருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அப்போ என்டிஏவோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். எந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸை ஹிட் பண்ணுறீங்கிறது மேட்டர். பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படிம்பாங்க. ஸோ என்டிஏ கூட்டணி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்கள் சாணக்கியரும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு இந்த திருட்டு திமுக காரணங்கள்லாம் என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒன்றும் கிழிக்க முடியாது. பிஜேபிங்கிறது உலகத்திலேயே பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அந்த பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக யாரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு நிதின் நபீன் அவர்கள். 45 வயசு. திரு மோடி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு நிதின் நபீனை பார்த்து, நான் பிஎம்மா இருக்கலாம், ஆனா என்னோட பாஸ் வந்து நிதின் நபீன் அவர்கள், நான் அவருக்கு வேண்டி வேலை செய்யறேன். காங்கிரஸ் ஒரு சைடு எடுத்து கம்பேர் பண்ணுங்க, இன்னொரு சைடு அறிவாலயம் கொத்தடிமைஸ் எடுத்து பாருங்க. இப்போ பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட்டை பாருங்க. கார்கே மதிக்கிறாங்களா அவங்க யாராவது? அவர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, ராகுல் காந்தி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, சோனியா காந்தி ஒரு பக்கம், பிரியங்கா காந்தி ஒரு பக்கம், நம்பால் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பக்கம். அவங்களாம் யோசிச்சு பார்க்க முடியுமா ஒரு யங்ஸ்டரை நேஷனல் பிரசிடென்ட்டாக கொண்டு போய், இல்லை ஒரு டேலண்டட் ஆளை நேஷனல் பிரசிடென்ட்டாக கொண்டு போய் போடுறதை யோசிச்சு பார்க்க முடியுமா? லுங்கி ஹட்டாவ் புங்கி பஜாவ் அப்படின்னு இந்த பழைய விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ராஜ் தாக்கரே, மக்கள் அதை பார்க்கல. அண்ணாமலையே ரசமலாய்ங்கிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஊரு ஃபுல்லாக ரசமலாய் வாங்கி அவங்க தோல்வியை கொண்டாடுறாங்க. அகந்தை கூடாது. வைத்தியலிங்கம் அவர்கள் போய் சேர்ந்தது அது வந்து திமுக கூட்டணி வலுவடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வலுவடைஞ்சிச்சுன்னு திமுக நினைச்சுன்னா திமுக எவ்வளவு வலுவா இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜாண்டி. வணக்கம். வணக்கம் ஜெயஹிந்த். 23ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராருலாம், என்னென்ன விஷயம்லாம் பேச போறாரு? அதாவது இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய டைம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எலெக்ஷன்ஸ் ரவுண்ட் த கார்னர். அது மட்டும் இல்லை, கூட்டணி வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நேஷனல் பிரசிடென்ட் செலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நிதின் நபீன் ஜி அவர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க, யுனானிமஸாக தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ நேஷனல் லெவலில் அஜெண்டாவை செட் பண்ணிட்டு நேராக 23ஆம் தேதி ஒரு மாபெரும் வரவேற்புக்கு இங்கே வர இருக்கிறார் மோடி அவர்கள். அதுவும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராங்கத்தில் நடக்குது. ஏரிகாத்த ராமர் கோயில் பக்கத்துலேயே நடக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்காக வந்துட்டு அமைஞ்ச இடம், இது பிளான் பண்ணதில் அமைஞ்ச இடம். ஸோ ராமரோட பிளெஸிங்ஸோட திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வராரு. இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் தமிழ்நாட்டில் இருக்கும். இதை வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அதற்கு முத்தாய்ப்பாக யார் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள், மூத்த அரசியல்வாதி. மேடம் ஜெயலலிதா அவர்கள் கூட நீண்ட பயணம் பண்ணி ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு வேண்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு உண்டான விஷயம். அதற்காக தான் திரு மோடி அவர்கள் வந்தார். அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனார். அடுத்தது பிஎம்கே ஜாயின் பண்ணாங்க. இப்போ டிடிவி அவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. தேமுதிக எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த எலெக்ஷன் ஒரு மெஷினரி இருக்குது பார்த்தீங்களா, என்டிஏ அப்படிங்கிற ஒரு மாபெரும் மெஷினரியை கிக் ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷன் ஒர்க்கை இறங்கி பண்ணுங்க, அந்த எலெக்ஷன் மோடுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு திரு மோடி அவர்கள் வந்திருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் கூட்டணி கட்சியிலேருந்து எல்லா தலைவர்களும் எல்லாருமே அந்த கிராண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அப்போ என்டிஏவோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இங்கிருந்து ஒரு ஏறுமுகம் தான் என்டிஏக்கு. நிறைய பேர் வந்து சேருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களும் வந்துட்டு இந்த மீடியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏளனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன கூட்டணிங்கிறீங்க, நீங்கள் இருக்காங்க அவங்க இருக்கீங்க, நீங்கள் இருக்காங்க அவங்க இருக்கீங்கன்னு. எந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸை ஹிட் பண்ணுறீங்கிறது மேட்டர். பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படிம்பாங்க. ஸோ என்டிஏ கூட்டணி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி கூட்டணி சேர்ந்துச்சுன்னா திமுக காரன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து இழுக்கிறது, இவங்க அவங்கள பற்றி அப்போ என்ன பேசினாங்க அதை வச்சு ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறது, மீடியா வச்சு அதை பற்றி கேள்வி கேட்க சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த நேரத்தில் அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, பொலிட்டிக்கல்
அப்புறம் மீடியா நெக்ஸஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் கூட்டணி சேர்றது வந்துட்டு கரெக்டான நேரத்தில் வேறு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து எல்லாரும் ஒன்று திரளலாம். எல்லாருக்கும் அதே ஐடியா தான் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ஒன்று திரட்டாங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியா. இப்போ சொல்லுங்கள், அதாவது எங்கே கூட்டணி வலுவிழந்துருச்சு, என்னாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்கள் சாணக்கியரும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு இந்த திருட்டு திமுக காரணங்கள்லாம் என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தான் திரு மோடி அவர்கள் வராரு. தமிழகத்து மேலே அவருக்கு எவ்வளோ பற்று இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தமிழுக்கு வேண்டியும் தமிழ் மக்களுக்கு வேண்டியும் அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. இப்போ இந்த 23ஆம் தேதி அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிதின் நபீன் அவர்கள் வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு. இந்த சின்ன வயசுலேயே அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு காரணமாக பார்க்குறீங்க? அதுவும் இல்லாமல் அவருடைய அப்பாயின்மெண்ட் தமிழகத்தில் எந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கும் பிஜேபியில்? ஆனால் அவர் என்ன விஷயம் இது இல்லாமல் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசியிருக்காருண்ணா அவர் சொன்னா பார்த்தீங்களா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு சைடு எடுத்து கம்பேர் பண்ணுங்கள், இன்னொரு சைடு அறிவாலயம் கொத்தடிமையை எடுத்து பாருங்கள். இப்போ பிஜேபியோட நேஷனல் பிரசிடெண்ட்டை பாருங்கள். பிஜேபிங்கிறது உலகத்திலேயே பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி, உலகத்திலேயே பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அந்த பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக யாரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு நிதின் நபீன் அவர்கள். 45 வயசு. இங்கே கூட வேடிக்கையாக பார்க்கும்போது 45 வருஷமாக கட்சியில் இருக்கிறவர் அவருக்கு போய் வாழ்த்து தெரிவிக்கிறார். திரு மோடி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு நிதின் நபீனை பார்த்து, இதான் பார்ட்டி கல்ச்சருங்கிறது. அப்புறம் இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணுவோம். மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் பிஎம்மா இருக்கலாம், ஆனால் என்னோட பாஸ் வந்து நிதின் நபீன் அவர்கள், நான் அவருக்கு வேண்டி வேலை செய்கிறேன் அப்படின்னு. அப்போ எல்லா சீனியர் லீடர்ஸும் திரு மோடி அவர்கள், அப்புறம் ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே முக்கியமானது திரு BL சந்தோஷ்ஜி அவர்கள், அப்புறம் எல்லா ஜென்ரல் செக்ரட்டரிஸ் வினோத் தாவ்டேஜி, அவங்க எல்லாருமே போய் அங்கே போய் உட்கார வைக்கிறாங்க அவர். அப்போ ஒரு யங்ஸ்டருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க, ஜெனரேஷன் ஷிஃப்ட்டை காட்டுறாங்க. ஹிந்துத்வாங்கிற அஜெண்டாவை நீ வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும், நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு நேஷனல் டீமை ஒரு யங்ஸ்டரை தலைமை தாங்க வைக்கிறாங்கன்னா அதுதான் பாஜகவோட பார்ட்டி கல்ச்சர். இதுதான் சங்கம் பாஜக என்ன ஏம் பண்ணுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க, அவங்க அடுத்த 100 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மைண்ட் செட். அதுதான் இதை ஃபஸ்ட்டு காட்டுது. இந்த விஷயம் காங்கிரஸ் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள், கார்கே மதிக்கிறாங்களா அவங்க யாராவது? அவர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, ராகுல் காந்தி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, சோனியா காந்தி ஒரு பக்கம், பிரியங்கா காந்தி ஒரு பக்கம், நம்பால் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பக்கம். அவங்களாம் யோசிச்சு பார்க்க முடியுமா ஒரு யங்ஸ்டரை நேஷனல் பிரசிடெண்ட்டாக கொண்டு போய், இல்லை ஒரு டேலண்டட் ஆளை நேஷனல் பிரசிடெண்ட்டாக கொண்டு போய் போடுறது யோசிச்சு பார்க்க முடியுமா? நம்ம ஏன் அங்கே வரைக்கும் போனோம்? இங்கே அறிவாலயத்தில் ஆராசா வாய்க்கிழிய தொண்டை தண்ணி வத்து போகிற அளவுக்கு பேசுகிறாருல, அவரை நீங்கள் பிரசிடெண்ட்டாக போட வேண்டியது தானே? அவர்கிட்ட கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக, ஏங்க நீலகிரிக்கு போனீங்க அப்படின்னா அப்படின்னு அவரால் சொல்ல முடியல, ஏன்னா உண்மை வெளியே வந்துருமோ அப்படின்னு ஒரு ஆக்ரோஷத்தை காட்டுறாரு. மற்ற குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த கட்சியிலையும் இது சாத்தியம் இல்லை, பாரதிய ஜனதா பார்ட்டியில் மட்டும்தான் இது சாத்தியம். அதுவும் தம்பி கேட்டா அப்படி வந்தோடனே திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அங்கேருந்து டெல்லியிலேருந்து அப்பாயிண்ட் ஆன புது நேஷனல் பிரசிடென்ட் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும், எத்தனை பேரை மீட் பண்ண வேண்டியிருக்கும், எத்தனை பேரை பார்க்க வேண்டியிருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் தமிழகத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ பாஜகவில் மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, யாருமே இதை பற்றி பேசுறது இல்லை. சனாதன தர்மத்தை பற்றி இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தவறாக பேசிட்டாரு அப்படின்னு அமித் மால்வியா அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அப்போ அமித் மால்வியாவுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருந்தானுங்க இந்த திராவிட கும்பல். அந்த கேஸில் அமித் மால்வியா மேலே எந்த தவறும் இல்லை, 80% ஆஃப் சனாதனிஸோட மனசு புண்படுற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காருன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வெளியே வந்திருக்கு. இது ஹைகோர்ட் இப்போ பயங்கர ஆக்டிவாக இருக்குது. ஹைகோர்ட் எல்லா விஷயத்தையுமே இவங்க பண்ணக்கூடிய இந்த அட்டூழியத்தை எல்லாத்தையும் அப்படியே முறியடிக்குது. இது எல்லாத்தையும் பேச வக்கில்லாத ஆட்கள் தான் பாஜக மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனால் பாஜக பாருங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால தான் இதை பார்க்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒர்க் ஃபார் அ பார்ட்டி லைக் பிஜேபி வேர் மெரிட் இஸ் ஹானர்ட், வேர் யுவர் யூத் இஸ் வேல்யூட். ஆனால் இந்த மாதிரி கும்பலிட்ட போனீங்கன்னா கடைசி வரைக்கும் சிங்சான்னு கேரளா சிங்சா அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ சமீபத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன் மகாராஷ்டிரா நடந்துச்சுன்னா அது வந்து பாஜக பெரிய வெற்றி பெற்றாங்கண்ணா. இது வந்து அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் கேம்பெயின் பண்ணாங்க. அப்போ தமிழருக்கு எதிராக வந்து ராஜ் தாக்கூரே வந்து சில தப்பான கருத்துக்கெல்லாம் பேசினார். இது அங்கே வந்து எந்த மாதிரி ஒரு எதிர்வினை அங்கே தாக்கியிருக்குண்ணா? அதாவது இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் ஒன்று எடுத்து காட்டுது. நீங்கள் 1980, 90களில் பார்த்தீங்க அப்படின்னா மராட்டா மானுஸ், அதாவது ராஜ் தாக்கரே அவர்களோட, அதாவது இந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழர்களை தாக்கி பேசுகிறாங்களே, பால் தாக்கரே அவர் வந்து இந்த மராட்டி ப்ரைட், சன்ஸ் ஆஃப் சாயில் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மராட்டியர்களுக்குத்தான் மகாராஷ்டிராவில் வேலை கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு சீமான் அவர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராண்டர் வெர்ஷன் ஆஃப் சீமான் அவர்கள் மாதிரி. அப்போ அவர் அந்த லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் அந்த கையில் எடுத்தார். ஆனால் அவர் வெறும் லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் மட்டும் எடுக்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிந்துத்வாவோட மெயின் ப்ராப்பனண்ட்டாக இருந்தார்.
ரொம்ப மெயின் ப்ராப்பனண்ட்டாக இருந்தார். ஸோ ஆகையினால மராட்டா அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது ஹிந்துத்துவாங்கிற ஐடென்டிட்டி எடுத்துட்டிங்கன்னா மராட்டாங்கிற ஐடென்டிட்டி ஃபிசில் டவுன் ஆகிடும். ஸோ மராட்டி அப்படிங்கிறது மராட்டா பேசக்கூடியவர்கள் இந்த வீர சிவாஜியோட அந்த சித்தாந்தத்தை கொண்டு ஹிந்துத்துவா புஷ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த மராட்டிங்கிறவங்க. இப்போ இந்த உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு வேண்டி அந்த ஹிந்துத்துவாங்கிற ஐடென்டிட்டியை அப்படியே வந்துட்டு வாட்டர் டவுன் பண்ணிட்டாங்க. 2வது, அந்த காலம் மாதிரி இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து மராட்டா மானுஸ் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க 25 வருஷமாக அந்த பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் ஏன் முக்கியம்னா, ஏன்ப்பா இவ்வளோ பேசுகிறாங்க, ஏன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனை விட ஜாஸ்தி பேசுகிறாங்க அப்படின்னா 75,000 கோடி பட்ஜெட்டு. அப்போ அந்த சிட்டி பாருங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி, அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இவங்க கண்ட்ரோல்லேருந்து ஒன்றுமே பண்ணல மராட்டா மானுஸ்க்கு, மராட்டா மக்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நீ ஒன்றுமே பண்ணாமல் மறுபடியும் இந்த மராட்டா சென்டிமெண்ட்டை எடுக்கிற, அதுவும் அண்ணாமலை வந்து ஒரு ஏரியாவில் பேசிட்டு போகிறார். அவரை பார்த்து லுங்கி ஹட்டாவ் புங்கி பஜாவ் அப்படின்னு இந்த பழைய விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ராஜ் தாக்கரே, மக்கள் அதை பார்க்கல. அண்ணாமலையே ரசமலாய்ங்கிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஊர் ஃபுல்லாக ரசமலாய் வாங்கி அவங்க தோல்வியை கொண்டாடுறாங்க. அகந்தை கூடாது. அதே மாதிரி இந்த உத்தவ் தாக்கரேயோட பையன் பெங்குயின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஆள் பேர், அதாவது பேசுகிறதும் அப்படி தான் பேசுவோம், ஹட்டோ 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 அப்படின்னு பேசுவார். அந்த அந்த நபர் பாருங்கள், அவரோட அகந்தை பாருங்கள். அண்ணாமலை ஜீரோடே நீ யாருடா, உன் அப்பா பேர் உன் தாத்தா பேர்லாம் நீ யார்? ஸோ இந்த மாதிரி ஆதித்ய தாக்கரே அவர் பேர். ஸோ அந்த மாதிரி ஆட்களோட அந்த அகந்தையை மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை பாருங்கள், ஒரு தமிழன், அவர் போகிறாரு, போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு, ஹிந்தியில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்த முயற்சி தான் அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோபாலிஸில் தேவை. எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய முயற்சி. பிரிக்கிறதையும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு மெட்ரோபாலிஸ் மட்டும் கிடையாது, ஒரு மெகலோபாலிஸ். எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். நீ மறுபடியும் இந்த பிரிவினை பேசிகிட்டு இருந்தேன்னா, செப்பரேட்டிசம் பேசிகிட்டு இருந்தால் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? எல்லாம் கும்பலாக போய் பிஜேபிக்கு குத்திப்பாங்க. பெரிய அடி. இப்போ வந்து 3 tier கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல்லையும் பிஜேபி, மகாராஷ்டிரா ஸ்டேட் அசம்பிளிலையும் பிஜேபி, அப்புறமா லோக்கல் டியர் கவர்மெண்ட்லையும் இங்கே பிஜேபி. ஸோ இது தான் வந்துட்டு நமக்கு ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரிவினைவாதம் பேசுறதெல்லாம் என்னைக்காவது ஒர்க் அவுட் ஆகலாம், என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ். ஓகேண்ணே, நான் இவெல்லாம் நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ் நிறைய பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரைட்டாக வருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மோடி அவர்கள் வரதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள், அதாவது டிடிவி தினகரன் உள்ளே வராப்பில், ஸோ என்டிஏ கூட்டணி வலுவாயிட்டே போகுது, தேமுதிக வர மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த பக்கம் பார்த்தோம்னாலுமே வந்து ஓபிஎஸ் டீம் வந்து கலைஞ்சு போய் திமுகவும் ஒரு பக்கம் கூட்டணி பலமாயிட்டே தானே இருக்குது. ஸோ இந்த கூட்டணி எப்படி, யார் வைத்தியலிங்கம் அவர்கள் போய் சேர்ந்தது, அது மட்டும் அது வந்து திமுக கூட்டணி வலுவடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வலுவடைஞ்சிச்சுன்னு திமுக நினைச்சுன்னா திமுக எவ்வளோ வலுவாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது உதிரி போனது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் வலுவடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. திமுகவுக்கு இனிமேல் அங்கேருந்து சரியாக தான் முடியும். அதாவது மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், விசிகே, அதுக்கப்புறமா இந்த சில கட்சிகள், ஏன் கொங்கு ஈஸ்வரன் அவங்க சைட்லேருந்து கூட பிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ மக்கள் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே டயர்ட் ஆகிட்டாங்க. காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் கூட்டணி பார்ட்னர், நேஷனல் பார்ட்னர், அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு இருக்குது. ஒரு பக்கம் அறிவாலயத்து வாசலில் இருக்குது, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வீட்டு வாசலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளவு மேஜர் கட்சிக்குள்ளே இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேஷனல் இன்சார்ஜ் வந்து பேசும்போது அவர் வந்துட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த கூட்டணி மெயின் அலையன்ஸ் பார்ட்னர் இட்ஸ் இஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. இவங்களுக்கு நேஷ்னல் வாய்ஸ் லெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் லெண்ட் பண்ணுறது இவங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது அந்த கூட்டணி எப்படி வலுவான கூட்டணி அப்படிங்கிறீங்க? அப்படி வலுவான கூட்டணி இருந்துச்சுன்னா ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறது, 2 பேர் ஜாயின் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இதெல்லாமே வந்து பிஜேபி வந்து டெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். என்டிஏ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நாங்கள் இழுப்போம், கூட இருக்கிறவன் கடைசி வரைக்கும் இருப்பான், நடுவில் பிச்சுட்டு போகிறோம் போட்டோம். அப்போ இந்த நடுவில் பிச்சுட்டு போனவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய தோல்வியாக தான் பார்க்கப்படும். அவங்களுக்கும் தோல்வி தான். இது திமுகவுக்கும் இது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது. இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்க மனநிலை எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலுமே டிடி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்ஏ ஆகக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ திடீர்னு வந்து அதே என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணுவோம். அதே அது அவரே சொல்லிட்டாரு, இது பங்காளி சண்டை அப்படின்னு. ஓ, அங்கே பங்காளி சண்டை மாதிரி அங்கே பங்காளி சண்டை மாதிரி, ஏன் இங்கே பங்காளி சண்டை வரக்கூடாதா? உனக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தமா, எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு. ஸோ டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மீடியா ஹேண்டில் பண்ணுறது ஒன் ஆஃப் அவர் ஜித்து. அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு நல்லா தெரியும், இவன் வந்து பன் டிவி ரிப்போர்ட்டரு, இவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, எதை கேளு சொல்லி அனுப்புவாங்க. அதெல்லாம் அவர் அப்படி பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ இந்த கேம் வந்து கேம் ஆஃப் என்ன சொல்கிறது, இது ஒரு கட் த்ரோட் கேமுங்க பாலிடிக்ஸுங்கிறது, இல்லை மாற்று கருத்தே இல்லை. எங்கள் மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள் ஸ்டாலினை பற்றி பேசாத விஷயமா? ஸ்டாலினா எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, இஸ் நோ மெட்டல் டு மீ. ஒரு இலங்கை பிரச்சனையை பற்றி பேசினா ஸ்லோன் மேட்டரான்னு கேட்பார். அப்போ
சிஎம்ஐ அந்த அளவுக்கு கொச்சையாக பேசினவரே இந்த கட்சி தூக்கி உள்ள வச்சிருக்கு. நாஞ்சில் சம்பத் இத்தனை நாள் எங்கே இருந்தார்? அதாவது கருணாநிதியை பற்றி பேசும்போது அவ்வளோ கொச்சையாக பேசுவா, அப்படி செடி அப்படியே இருக்கும், வேரோட பிடுங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவார் அவர். அவங்களே தூக்கி உறவாடிக்கிட்டு இருக்கும்போது எந்த தார்மீக அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் உங்களை அப்போஸ் பண்ணி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் எப்படி அப்போஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் அரசியல் இருக்கத்தான் செய்யும். கொள்கை ரீதியாக இவங்க 2 பேரும் எதிரியா? அதை சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கொள்கை ரீதியாக எதிரியாக இருந்து கொண்டு, அதாவது நான் வாட் ஐ திங்க் ஆஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ, அது வேற. கொள்கை ரீதியாக இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பெருசாக ஒரு வித்தியாசங்கள்லாம் ஒன்று, ஒரு 2-3 விஷயங்கள்ல மாறும். அதாவது இந்த மும்மொழி கொள்கை மாறும், நீட் எதிர்ப்பு மாறும். பட் இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் கோர் ஐடியாலஜி. இதெல்லாம் மாறத்தான் செய்யும். ஆனால் ஒரு கூட்டணியில் இப்படி தான் இருக்கும். அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்குள்ள வேற்றுமை இருக்குது பட் காமன் மினிமம் அஜெண்டா இதுதான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் கூட்டணி. இதை வச்சு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வண்டவாளம் தண்டவாளம் எடுத்து அதுக்கப்புறம் நாரி போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அப்படியே கொஞ்சம் டெல்லிக்கு போகணும். ஏன்டா இப்போ தான் டெல்லியிலேருந்து நீங்கள் கூட்டு வந்தீங்க, மறுபடியும் டெல்லி கூட்டு போய். ஆமாண்ணா, விஜய் அவர்கள் வந்து சிபிஐ என்கொயரி பண்ணிருக்காங்க. அங்கே என்ன மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்க? நீங்கள் ஜனநாயகம் படம் வர விடுவீங்களா மாட்டிங்களா? ஏன்னா இங்கே அரசியல் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கோம், படம் வருதா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் உங்களோட கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எதுக்கு நாங்கள் அங்கே அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கேள்வி இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிபிஐஎஸ்ன்னு அட்டானமஸ் பாடி. சிபிஐ வந்துட்டு அவங்க ஒரு விட்னஸ் சம்மன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் மெயின் விட்னஸ், இவரை சுற்றி தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இவர் மெயின் விட்னஸ். இவரை வந்து குற்றவாளியாக ஆக்கணும், இல்லை இவரை வந்துட்டு ஒரு குற்றவாளியாக பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான ஐடியாவும் இல்லை. அது மட்டும் இல்லை, சிபிஐக்குள்ளே என்ன என்கொயரி நடந்துச்சு அப்படிங்கிறது யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து நம்பாதீங்க. எல்லா நியூஸ் சேனலுமே சொல்லிட்டு இருக்காங்க, அவர் பேரே இருக்குன்ற மாதிரி. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அன்டில் எவ்ரி திங் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட், நாம ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு யூகம் தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த யூகத்தை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, அது அவங்களோட ஒப்பீனியன். இப்படி இருக்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அப்போ திரு விஜய் அவர்களுக்கு இந்த 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 பர்டிகுலர் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இன்னும் கட்சியும் அவரோடது இன்னும் அப்படியே ஒரு லிம்போல தான் இருக்குது, ஒரு மூமெண்ட் பெருசாக இல்லை. ஸோ அவர் ஒரு அதிரடி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா பணம் ரிலீஸுங்கிறது ஒன்று, ஏன்னா அதனால் பொருளாதார ரீதியாக எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அந்த என்டையர் ப்ரொடக்ஷன் டீமு இவரை நம்பி இருக்கவங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தா கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படமே வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, சிபிஐ வைத்து பாஜக ஒரு அழுத்தம் இங்கே கொடுக்கவில்லை. பட் சிபிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த என்கொயரியை ரொம்ப முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையிலே சிபிஐ அழுத்தம் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் திமுகவும் இருக்கும்போது மேல் மாடியில் சிபிஐ என்கொயரி நடந்து கீழ் மாடியில் உட்காந்து சீட்டு பேரம் பேசினாங்க. ஏப்பா 230ல் 120 ஓகேவா? ஓகே, நாங்கள் கிளம்புறோம் அப்படி. அதுதான் வந்து சிபிஐ வச்சு அழுத்தம் கொடுக்குறது. இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தில் மாட்டியிருக்காரு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு சிபிஐ தான் பார்க்கணும் அப்படின்னு. சிபிஐ கேஜ்டு பேரக்ட் இருந்தது காங்கிரஸ் காலத்தில். இங்கே அப்படி கிடையாது. சிபிஐக்கு ஃபுல் அன்ஃபெட்டட் பவர்ஸ் இருக்குது. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை விஜய் எதிர்கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய அரசியல்வாதி, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அவர் எப்படி நடந்துக்கணும்? சிபிஐயாவது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இறங்கி அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக தான் நான் ஃபேஸ் பண்ணணும். அழுத்தம் கொடுத்துட்டாங்க. இதுக்கே அழுத்தம்னா எப்படி? இப்போ நீங்கள் தோத்துட்டீங்கன்னா, இன்கேஸ் ஜெயிக்காது பட் திமுக ஜெயிச்சிச்சுன்னா உங்களை முடிச்சு விட்ருவாங்க. ஆகையினால அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனதில் கொண்டு தைரியமாக சிபிஐ மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் வந்தாலும் விஜய் எதிர்கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் அரசியலில் நிலைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகேண்ணா, அதே மாதிரி ஒரு சில ஜென்ரல் கண்டென்ட்ஸும் பார்த்துருவோம். இப்போ கடைநல்லூரில் ஒரு பெண்மணி, அதாவது ஹிஜாப் போட்டு சில ரீல்ஸ் போடுறாங்க, சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லா கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஏய் நீ இப்படி பண்ணினா ஹிஜாப் போட்டு பண்ணால் உன்னை வெட்டிடுவோம், கொன்றுவோம், மிரட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களே. இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமா பார்க்குறீங்க? ஏன்னா அது அவங்களோட ரிலீஜியனுடைய ஒரு மத நம்பிக்கையாக பார்க்கப்படுது. நீ ஹிஜாப் போடாம கூட பண்ணு, ஆனால் போட்டு பண்ணாதன்ற மாதிரி சொல்கிறாங்களே. இதெல்லாம் நியாயமாகவே பார்க்க முடியாது. அது அந்த பெண்மணியோட ஒரு தனிப்பட்ட உரிமை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே, இப்போ பெண்ணியம் பேசக்கூடிய இயக்கங்கள்லாம் எங்கே போச்சு? இந்த திராவிடத்தை பேசி நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை காப்பாற்றுறோம், பெரியார், ஈவேரா, வெங்காயம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பல்லாம் எங்கே போச்சு? உடனே அவங்க கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? அதுவும் எந்த ஆட்சியில் நடக்குது இது? திமுக ஆட்சியில். ஏமாலாம் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா உங்களை உள்ளே தூக்கி போட்டு உழுக்கணுமா இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு இந்த பெண்மணி மேலே இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் கமெண்ட்ஸ் வரும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த கும்பல், இந்த சோ கால்டு ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட உரிமை, அது என்ன பண்ணணுமோ அது பண்ணுறது அந்த பொண்ணோட உரிமை. அது இல்லை இந்த ஹிஜாப் போட்டு பண்ணாதமா அப்படின்னு நாகரீகமாக கமெண்ட் போடுற உரிமையும் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் மிரட்டல் விடுறது எந்த விதத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க? ஏன்னா பாஜகக்கான சம்மந்தமே இல்லாமல் ஒரு கமெண்ட் போட்டு அரெஸ்ட் பண்ண தெரியுது, இங்கே ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா உனக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு போயிடும்.
ஸோ இந்த மாதிரி அரசாங்கங்கள் வந்துட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது, ஹேட் ஸ்பீச்சை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு. இட் இஸ் கன்னிவென்ஸ் வித் த ஈவில். இப்போ இவன் பண்ணுறான், நீ சும்மா இருக்கேன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹேட் ஸ்பீச்சை பார்த்து நீ சும்மாவே இருக்கக்கூடாது, அப்படி பண்ணால் உன்னையும் பனிஷ் பண்ணும். கரெக்டுங்களா? இங்கே சிசிபின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, எவன் என்ன கமெண்ட் போடுறான், இவனை தூக்கு கொண்டாலும் இவனை வச்சு டார்ச்சர் பண்ணு. இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த பெண்மணியை. அப்போ சிஎம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆதரிக்கணும். பொங்கல் விழாக்கு காலங்காலமாக ஒரு டெம்ப்ளேட்டு, இவர் நிற்பார், பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி பொங்கல்கின்றது. ஏன்டா ஒரு இஸ்லாமிய பெண்மணி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் சும்மா இருக்க? அவங்க அம்மாவுக்கு இது வரை கொலை மிரட்டல் வரை கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய இடத்தில் இந்த ஆளும் அரசு இருக்குது. ஆனால் ஆளும் அரசு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு வேண்டி வாயை மூடிக்கிட்டு இருக்குது. இதுதான் கேவலத்துக்கும் கேவலம். சிறுபான்மையினர்களை இதை பார்க்கணும், சிறுபான்மையை பெண்மணிகளை இதை பார்க்கணும். இப்படி நடக்குது, அது அவங்க சாய்ஸ். அப்போ ஈரானுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா? அங்கேயும் அந்த மாதிரி தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது பிளாஸ்ஃபமஸ் லா அப்படிம்பாங்க. இங்கே நம்ம பெண்மணிகள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், அது அவங்களோட உரிமை. நீ சொல்லுவல ஏன் உடல் ஏன் உரிமை, அவங்க உடல், அவங்க ஹிஜாபு, அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, அவங்க உரிமை. நீ யாரா பேசுறதுக்கு? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணணும். ஹேட் ஸ்பீச்சு, த்ரெட்டு, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி 4 பேரை தூக்கி உள்ளே வச்சு பொழந்து கட்டினாதான் இந்த மாதிரி பெண்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஏற்கனவே உங்கள் அரசில் பெண்களுக்கு என்ன சேஃப்டின்னு தெரியும். ஸோ இதையெல்லாம் கைவிட்டு போகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதீங்க முதலமைச்சரே, அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு அட்வைஸாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுங்க. இப்போ ஆண்களோட பாதுகாப்பு லைட்டாக வரும்போனே, அதாவது கேரளாவில் ஒரு பெண்மணி அதாவது பஸ்ஸில் என்னை உரசிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டதுனால அது வைரல் ஆகி அவர் சூசைட் பண்ணி சாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு போகும்போது அப்போ இதையும் கண்டிக்க வேண்டிய விஷயம் தானே? 100% கண்டிக்க வேணும். அதனால தாங்க நான் இந்த ஃபெமினிசம் மென்னிசம் ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. நமக்கு என்ன அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் பேஸ்டு யார் தவறு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். நிறைய சட்டங்கள் நம்மளோட இது வந்துட்டு பயஸ் டுவர்ட்ஸ் விமன், அது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுது. பட் காலங்கள் மாறும்போது அதற்கேற்ப நம்ம சட்டங்களை மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம ப்ரொசீஜர்ஸையும் மாற்ற வேண்டும், நம்ம சைக்காலஜியும் மாற்ற வேண்டும், நம்ம அணுகுமுறையும் மாற்ற வேண்டும். எத்தனை பெண்கள் இந்த மாதிரி ஆண்களை வந்து கூட்டு வச்சு, அதாவது அவன் வந்து நீ ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை கேசஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஃபேக் அலிமனி, அதாவது அந்த புருஷன் கொடுமைப்படுத்துகிறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸில் நிறைய இடத்துல இந்த பெண்மணிகள் வந்து தவறாக பண்ணியிருக்காங்க. கோர்ட்ஸ் இதை பார்த்துருக்கு. ஸோ இந்த மீடியாவும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி, எல்லாருமே இந்த மாதிரி ஒன்று வந்தோன்னா, பாரா இவன் மோசமானவன் சொல்லிட்டு அவனை போட்டு அடித்து அவன் கிரெடிபிலிட்டியை காலி பண்ணி அவன் துயரத்துக்கு ஆளாகி அவன் வெளியே தலை காட்ட முடியாத ஆக்கி விட்டுட்டு தான் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. எந்த கேஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்தோடனே 2 சைடும் பார்க்கணும், 2 சைடும் புரியணும். இதில் அதுக்கப்புறமா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இந்த கோர்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம அதை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ண முடியும். இல்லை அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது கூட நீங்கள் அன்பேஸ்டாக இருக்கணும். நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், சரி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கும் அப்படிங்கிற அந்த இன்னொரு சைடை பார்க்கக்கூடிய அந்த தன்மை மக்கள் மத்தியில் வேணும். இல்லைனா பாருங்கள், இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, இப்போ அந்த பெண்மணி என்ன பண்ண போகிறாங்க? எங்கே அந்த பெண்மணி? உங்களை பிடிச்சாங்களா, அரெஸ்ட் பண்ணாங்களா? இது வந்துட்டு அபெட்மெண்ட் டு சூசைட் தானே. இதனால தானே அவன் சூசைட் பண்ணான். சூசைட் பண்ணது ஒரு இது கிடையாது. யூ ஷுட் ஹவ் ஃபாட் இட், இவ முகத்திரையை கிழிச்சிருக்கணுங்கிறது வேற விஷயம். பட் இண்டிவிஜுவல்ஸோட அந்த தனி சிச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு லைஃப்பில் எவ்வளோ டென்ஷன் இருக்குமோ, அவர் எந்த ஒரு பிரிங்கில் இருந்திருப்பாரோ. இப்போ இந்த மாதிரியும் ஒன்று வந்தோடனே அவர் இப்படி பண்ணியிருப்பாரு. ஸோ சூசைட் பண்ணுறவங்கள நம்ம தவறாக சொல்ல முடியாது. அது ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொன்னாலும் அவன் சிச்சுவேஷன் என்ன. ஸோ சமுதாயமாக நம்ம பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது வந்த உடனே 2 சைடும் பார்க்கணும். வந்தோடனே போட்டு அடிங்கடா, ஏன்னா அந்த ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கா, அப்படியே போய் அடிங்கடா, தவறு. உங்களுக்கு மனசில் என்ன தோணுது, இல்லையே இதுக்குள்ளே ஏதோ இருக்கே, பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த கேள்வி கேட்க நம்ம ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சமுதாயம் மேம்படும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ தயவு செய்து டோன்ட் பாஸ் ஏர்லி ஜட்மெண்ட்ஸ். சம்டைம்ஸ் அரசாங்கம் நிறைய பேரோட கிரெடிபிலிட்டியை காலி பண்ணுறதுக்கு கேஸ் போட்டு அவங்கள முடிக்க ட்ரை பண்ணும். சம்டைம்ஸ் சமுதாயம் பண்ணும், சம்டைம்ஸ் சில குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தெளிவான மக்களாக, அறிவார்ந்த சமுதாயமாக தரப்பையும் பார்த்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். பட் அந்த நபரோட ஃபேமிலிக்கு எங்களோட கண்டலன்சஸ். நான் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாலம் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.